குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இதை எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளை நாம் நமக்கு நல்லதாக ஆக்கி கொள்ளுவது எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள், அமைந்திருக்கிற நாள், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல செயலில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய துணை நமக்கு இருக்கும். இந்த நம்பிக்கை அடிப்படையே செய்யப்படுவது. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். அந்த வகையில் இந்த நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சிறப்பை தரும். இப்போ பொதுவாக நாம் சில வேளைகளிலே பேசிக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைத்து செய்வதற்கு சென்று கொண்டிருப்போம். அது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது நமக்கு உதவி தேவைப்படும். அப்பொழுது யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர் அந்த இடத்தில் நமக்கு அந்த உதவியை செய்து விட்டார் என்றால் நாங்கள் உடனே சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கடவுள் போல என்னை காப்பாற்றினேப்பா, நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன், கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டீங்க. ஒரு வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறோம், ஒரு காட்டுப்பாதை, வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறோன்னு வைங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வோம் தெரியாமல் திக்கி திசை தெரியாமல் இருக்கிற பொழுது யாரோ முன்பின் தெரியாத ஒருவர் அதில் இறங்கி என்ன வேணும், பெட்ரோலா, சரி என்னிடத்தில் இருக்குது தருகிறேன் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கடவுள் மாதிரி எனக்கு இந்த ஆபத்திலிருந்து என்னை காத்தீர்கள் என்று நாம் நடைமுறையில் பேசிக்கொள்வோம். தெய்வம் மானுஷ ரூபேன, இறைவன் எப்பொழுதுமே நேரடியாக வரமாட்டாராம். ஏதோ ஒரு மனிதனுடைய ரூபத்திலே தான் அந்த கடவுள் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். அதனால தான் வேதங்கள் சொன்னது தெய்வம் மானுஷ ரூபேன, மனித வடிவத்திலே இறைவன் இறங்கி நமக்கு அவ்வப்போது அந்த உதவிகளை செய்வார். நாம் இவ்வாறு நடைமுறையை பார்த்துருக்கிறோம். எதிர்பாராமல் நாம் நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறாக இருக்கும். இவை எல்லாமே இந்த நம்பிக்கை அடிப்படையிலே. கற்சிலைகளை இது கருங்கல்லி கல்லி என்று நினைத்தால் அது கல், அதை கடவுள் என்று எண்ணுகின்றவருக்கு அது கடவுள். நாம் இப்போ 50 சிலைகள் செய்து வழிபாடு செய்து பூஜை செய்கிறோம். இது வெறும் பஞ்சலோக, இது ஒரு பித்தளை செப்பு வெள்ளி கலக்கப்பட்டது என்று நினைத்தால் அது வெறும் பித்தளையாக நமக்கு தெரியும். கடவுள் என்று எண்ணுகின்றவர்கள் கடவுளாக தெரியும். நாம் பிரேம் போட்டு மாற்ற ஃபோட்டோ, என்னுடைய நம்மை பெற்றவர்கள் இல்லாத பொழுது வீட்டிலே அப்பா அம்மாவுடைய புகைப்படங்களை பெரிதாக கண்ணாடி பிரேம் போட்டு மாற்றி வைத்திருப்பார்கள். அதனை வெறும் பேப்பர் என்று எண்ணுகிற, கடதாசி என்று எண்ணுகின்றது கடதாசி, இதான் என்னுடைய அப்பா, இதான் என்னுடைய அம்மா என்று எண்ணுகின்றவனுக்கு அதுதான் தெய்வம். எனவே இந்த நம்பிக்கையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. இதை ஏனைய சமயத்தவர்கள் கூட
அது இஸ்லாமிய சமயத்திலே கூட இவ்வாறு இந்த சிறப்புகள் நம்பிக்கை அடிப்படையிலே தான் அந்த ஒளியை கண்டு இறை வழிபாடாக செய்கின்ற வழக்கம். அதனால் தான் இந்த பிறை கண்டவுடன் தங்களுடைய அந்த பெருநாள் கொண்டாட்டம் என்பதையெல்லாம் அந்த ஒளியை கண்டவுடனே இறைவனை காணுகிறோம். அதே அந்த பிறை என்பது சிவனுடைய தலையிலே இருக்கின்ற பொழுது நாமும் இந்த 3ஆம் பிறை பார்த்தால் அது ஒரு சிறப்பு, எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இவை ஒவ்வொன்றுமே ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே தான் இந்த இறை வழிபாடுகள். எனவே நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையுளையும் பெற்று மலர்ந்திருக்கின்ற புது வருஷம், இந்த வருஷம் பூரா நமக்கு சந்தோஷமான வருஷமாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு நல்ல காரியங்களை செய்து இறையருளால் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வது மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பெரிய வியாழன் என்று சொல்லி ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான நாளாகும். இந்த நாளிலே அதிகமாக எல்லா இடங்களிலும் மாலை திருப்பலி இடம்பெறும். ஏனென்றால் இயேசு தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து பாஸ்கா விழாவை யூதர்கள் கொண்டாடுகின்ற அந்த பாஸ்கா விழாவின் இரா உணவை அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு உண்ணுகின்றார்கள். இந்த இரா உணவின் பொழுது இயேசு அவர்கள் அங்கு பரிமாறுகின்ற அப்பத்தை எடுத்து அவர் இறைபுகழ் கூறி பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்றார். பின்பு அவர்கள் பருகுகின்ற திராட்சை இரசத்தை அவர் எடுத்து அந்த கிண்ணத்திலே எடுத்து அதை இறைபுகழ் கூறி அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய குருதி என்று சொல்லுகின்றார். இந்த அப்பமும் இரசமும் இயேசுவினுடைய உடல் இரத்தமாக இருக்கின்றதனுடைய காரணம் அவருடைய சாவை நினைவு கூறுகின்ற, அவருடைய தியாகத்தினுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நினைவு கூற வேண்டும் என்று அந்த இரா உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். நற்கருணை என்பது அருட்சாதனம், அதாவது கடவுளினுடைய அன்பினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அருட்சாதனமாக அதை உண்ணுகின்ற பொழுது, நற்கருணையை பங்கேற்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு இரண்டர கலக்கின்றோம். அன்பிலே தியாக உறவிலே நாங்கள் அருள் வாழ்விலே அவரோடு இணைந்து கொள்ளுகின்றோம். இந்த நாளில் இப்படி இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக குருத்துவம் என்கின்ற ஒரு திருவருட்சாதனத்தை இயேசு ஏற்படுத்துகின்றார். இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த அவருடைய நினைவாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற குருக்கள் இறைமக்கள் இணைந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் வெளிப்பாடான பணிவிடை செய்வதற்காக ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற இயேசு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். இந்த புனிதமான மாலை உணவு வேளையிலே இத்தகைய அடையாள ரீதியாக இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பரிமாறுகின்ற பல வாழ்வின் உண்மைகளை, யதார்த்தங்களை, அவர்கள் தொடர்ந்தும் காலமாக அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று பணிக்கின்ற இந்த நற்கருணை அருட்சாதனத்திலே கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்ளுகின்றார்கள். இந்த நற்கருணையை பகிர்ந்து கொள்ளுகின்ற, நற்கருணையை உட்கொண்டு அந்த பந்தியிலே அமருகின்றவர்கள் மத்தியிலே எத்தகைய உறவு இருக்க வேண்டும் என்று அவர் அழகான ஒரு உதாரணத்தின் ஊடாக,
ஒரு முன்மாதிரிகை ஊடாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால், அவர் ஒரு குரு, இவர்கள் சீடர்கள். சீடர்கள் எப்பொழுதும் குருவுக்கு பணிவிடை செய்வார்கள். குருவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பார்கள். இந்த குரு போல நானும் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஏங்குவார்கள். அந்த குருவினுடைய வழிகாட்டுதலிலே அவர்கள் நடப்பார்கள். அப்பொழுது இந்த இயேசு அவர்களுடைய பாதவடிகளை கழுவுகின்றார். ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவ மாட்டார்கள். இவர் அவர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், நீங்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள். பணி என்பது அடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு தாழ்ந்து, அவர் குனிந்து தன்னை அவர்களுடைய காலடிகளுக்கு தாழ்த்தி அவர்களுடைய பாதவடிகளை கழுவினார் என்றால், நாங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக எங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு நண்பன் தன்னுடைய சக நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி, அன்பு என்றால் கொடுத்தல், பகிர்தல், பணிவிடை செய்தல், தன்னை தாழ்த்தி தியாகம் செய்தல் என்பதற்கான அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அடிப்படையிலே நற்கருணை பிரசன்னம் என்பது கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருள் வழங்குகின்றவராக, கருணை மிக்கவராக, மீண்டும் மீண்டும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தத்துவம் அன்பு என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருப்பலி முடிந்ததும் அந்த நற்கருணை நாதரை நாங்கள் ஏற்றி வைத்து அவருக்கு ஆராதனை செய்து, அந்த மாலை வேளையிலே எவ்வாறு அவர் அடுத்த நாள் தன்னுடைய இந்த மரணத்தை சந்திப்பதற்காக தன்னுடைய தந்தையோடு அவர் நெருக்கமாக செபத்திலே ஈடுபட்டிருந்தாரோ, அவ்வாறு எங்களுடைய அன்பு வாழ்வினுடைய வழிமுறையாக அந்த அன்பு வாழ்வை நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய மனித பலம் சுயநலம் உள்ளதாக இருக்கின்றது. மனித ஆற்றல்கள் எல்லாம் தனக்கென்று இடம்பெறுகின்ற இந்த ஆற்றல்களை எல்லாம் கடந்து நாங்கள் தியாக சிந்தையோடு மற்றவர்களுக்கு நாங்கள் சேவை புரிய வேண்டுமென்றால் இறைவனோடும் கிறிஸ்துவோடும் நாங்கள் செபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே நாங்கள் அவரோடு உரையாடுவதனூடாக, அவருக்கு செவிமடுப்பதனூடாக, அந்த பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக அன்பு கட்டளையை கடைப்பிடித்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்து, ஒருவர் மற்றவரை தாங்கி, ஒருவர் மற்றவருடைய வாழ்வுக்கு அவர்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு எங்களுடைய தியாக சிந்தையோடு நாங்கள் உதவி செய்வோம். இத்தகைய நற்கருணை வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக
அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல் அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன்? ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.